வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஹெல்தியான சாட்டிஸ்ஃபைங்கான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். முருங்கைக்கீரை தேங்காய் குழம்பும் அதுக்கு சைட் டிஷ்ஷா நல்லா காரசாரமான சேப்பங்கிழங்கு ஃப்ரையும் கொத்தமல்லி விதை துவையலும் பண்ண போறோம். இந்த லஞ்ச் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருங்கைக்கீரை தேங்காய் குழம்பு பண்றதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க பெரிய வெங்காயம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதும் இதுல கிளீன் பண்ண கீரை 3 கைப்பிடி அளவு வச்சிருக்கேன். இந்த கீரை எண்ணெயிலேயே 2ல இருந்து 3 நிமிஷம் வதங்கட்டும். இப்ப 3 நிமிஷமா வதங்கிருச்சு. இது கூட 2 கைப்பிடி அளவு தண்ணி. கீரை வதங்கி நல்லா வெந்து வரட்டும். இதுல கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. சிம்லயே கீரை வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 3/4 கப் தேங்காய் துருவல், 3/4 டீஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம், 2 பிஞ்ச் மஞ்சள் தூள். இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சிக்கலாம். சிம்லயே 4 நிமிஷம் போல வதங்கி கீரை நல்லா வெந்துருச்சு. அடுத்து இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். தக்காளியை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்ச தேங்காய் விழுது, இது கூட 1 கப் தண்ணி. கீரை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த தேங்காய் கலவைக்கு தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஓரங்கள்லாம் நல்லா கொதிச்சு வர வரையும் இருக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்ப ஓரங்கள்லாம் கொதிச்சு வருது, உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜ்ல கரெக்டான புளிப்புள்ள தயிரை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இந்த மாதிரி தயிர் சேர்க்கறது நல்லா கிரீமியா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. டேஸ்டான முருங்கைக்கீரை தேங்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு. சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்றதுக்கு 1/2 கிலோ சேப்பங்கிழங்க கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இந்த குக்கர்ல கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. சிம்லயே 3ல இருந்து 4 நிமிஷம் மட்டும் வேகட்டும். பெரிய கிழங்கா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். கிழங்கு சின்னதா இருந்தா மீடியம் ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வந்தா போதும். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு. கிழங்கு கரெக்டா வெந்திருக்கு. ரொம்ப குழைய வேகக்கூடாது. இத வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோலை உரிச்சு ரவுண்ட் பீசஸா கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிக்சிங் பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், நம்ம எடுத்திருக்கிற கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு. இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிழங்குலயே ஈரத்தன்மை இருக்கும், அதனால தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல நம்ம கட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்க சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லா கிழங்குலையும் கோட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுத்து இந்த பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 7-8 பல் பூண்டை 1-2 தட்டி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இது கூட கருவேப்பிலை இலைகள். இந்த பூண்டு எண்ணெயிலேயே வதங்கி நல்ல வாசனை வரட்டும். நம்ம சேர்த்திருக்கிற இந்த பூண்டு சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு சூப்பரான வாசனையும் டேஸ்டும் கொடுக்கும். இப்ப பூண்டு ஓரளவு வதங்கி லைட்டா அதனுடைய கலர் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலால கோட் பண்ணி வச்ச கிழங்க இதுல சேர்த்துடலாம். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு சேர்த்துக்கங்க. ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். போட்டதும் எதுவுமே பிரட்டி விட வேண்டாம். அந்த சைடு நமக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா பிரட்டி விட்டோம்னா கிழங்கு நல்லா கொழ கொழப்பு இல்லாம நல்லா இருக்கும்.
சிம்லயே 4-5 நிமிஷமா அந்த சைடு வந்து ஃப்ரை ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல பரட்டி விட்டா நமக்கு சரியா இருக்கும். கிழங்க கரெக்டா வேக வச்சோம்னா கொழகொழப்பு தன்மை இல்லாம நல்லா உதிர் உதிரா வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி சிம்லயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு லைட்டா பரட்டி விடலாம். இதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பரட்டி விடுறதுக்கு ஈஸியா இருக்கும். கிழங்கும் கொழகொழப்பு தன்மை வராது. 8 நிமிஷம் ஆச்சு. லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டு கிழங்கு ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்ப பாருங்க கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கடைசி அதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். வழவழப்பு இல்லாத சூப்பரான டேஸ்ட்ல சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி விதை துவையல் பண்ண போறோம். இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் அதிகமா சேர்க்கணும். ஏன்னா கொத்தமல்லி விதைய நம்ம எண்ணெயிலேயே வறுக்க போறோம். எண்ணெய் சூடானதும் 50 கிராம் கொத்தமல்லி விதைய இதுல சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த கொத்தமல்லி விதைய மொறுன்னு வறுக்கணும். அப்பதான் வந்து நமக்கு துவையலோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கொத்தமல்லி விதையோட வாசனை கொஞ்சமே கூட தெரியாது. எண்ணெயிலேயே 2 நிமிஷம் போல நல்லா வறுபட்டுச்சு. இன்னுமே வந்து இந்த விதை வந்து நமக்கு நல்லா வறுபடணும். அப்பதான் வந்து துவையலோட சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட வந்து காரத்துக்கு நான் 5 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதையும் லைட்டா ஒரு வறுத்துட்டு இதுல 4-5 பல் பூண்டு, கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியையும் இதுல சேர்த்துட்டு நம்ம சேர்த்திருக்கிற எல்லாமே நல்லா வறுபடணும். ஸ்டவ் வந்து சிம்லயே வச்சு வறுத்துக்கங்க. இந்த துவையலுக்கு மற்ற துவையலை விட புளி கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். இப்ப எண்ணெயிலே எல்லாம் நல்லா வறுபட்டுட்டு மல்லியோட கலருமே மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. அடுத்து இதுல அரைக்கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். இந்த தேங்காய் துருவலும் நல்லா வதங்கணும். அதனுடைய ஈரத்தன்மை போற அளவுக்கு இந்த தேங்காய் துருவல் வதங்கணும். தேங்காய் துருவலும் ஈரத்தன்மை போக நல்லா வதங்கிருச்சு. இதை கீழே இறக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். இத வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம 5-6 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க பொடித்த வெல்லம் அல்லது பொடித்த கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்கங்க. துவையலோட டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கும். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த கொத்தமல்லி துவையல் வந்து மற்ற துவையல் மாதிரி நைஸா அரைப்படாது. லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரிதான் அரைப்படும். இதுக்கு வந்து நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்து எண்ணெயிலேயே வறுத்திருக்கிறதுனால தாளிப்பு எதுவும் தேவையில்லை. இந்த யூனிக்கான காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.